ஹலோ. ரொம்ப நாளா கிட்டத்தட்ட 1 மந்தாவே இந்த ஆம்ச்சி ஆம்ச்சி மேங்கோ ஐஸ்கிரீம் வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எங்கே பார்த்தாலும் ஒரு ரீல்ஸ்க்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலி நமக்கு வந்து இது கிடச்சிருச்சு. இந்த வீடியோ நான் போடுறேன். பட் இது நான் நேற்றுக்கே பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பிளிங்கிட்டில் தாங்க ஆர்டர் பண்ணேன். 200 அந்த மாதிரி ரேட்டு வந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ஃபுல் பேக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கா. ஸோ எல்லாரும் பயங்கரமாக ஹைப்பர் கொடுத்து தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு இருக்குது அப்படின்னு. 200க்கு இது வர்த்தா அப்படின்னு. நம்ம வந்து வீடியோஸில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபுல் மேங்கோ, நிஜமாகவே ஒரு மேங்கோ, ஐயோ நிஜமாகவே மேங்கோ அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே கடிச்சு தான் சாப்பிட்டாங்க. கடிச்சு தான் சாப்பிட்டாங்க. ஸோ கடிச்சு சாப்பிட்லாமா? ஆக்சுவலாக வெளியில் வந்து இந்த ஆக்சுவலாக நேற்றுக்கு நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து இப்படி மெல்ட் ஆகிருக்கு. நான் ஃப்ரீசரில் தான் வச்சேன். ஸோ என்னோடய ஃப்ரீசரில் லட்சணம் இந்த மாதிரி நினைக்கிறேன், மெல்ட்டாக இருக்குது. ஆனால் வெளியில் வந்து கேட்குதா அந்த சவுண்டு வெளியில் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, நல்லா தான் இருக்குது. பட் 200 அந்தளவுக்குலாம் இல்லை. 200 செலவு பண்ணியெல்லாம் வாங்கணும் இல்லை. பட்டு எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க, நம்மளும் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கு இது ஓகே. முடியாதனால ஓகே, ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். பட் எல்லாம் ஹைப்பர் கொடுத்த மாதிரி அந்த மாதிரிலாம் பெருசாலாம் அப்படி எதுவும் இல்லை, நார்மலாக. ஆனால் ஸ்வீட் அதிகமாக இல்லை, அதனால் சாப்பிட்லாம். வெளியில் எடுத்தோன்னே மெல்ட் ஆக ஆரம்பிச்சுது. மேபி இந்த நான் வாங்கும்போது சாப்பிட்டோம்னா எப்படி இருந்துக்கும் தெரியல. டேஸ்ட்லாம் பெருசாக அந்த வித்தியாசம் வராது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிருக்கு. ஒரு ஸ்பூனாக சாப்பிடணும். ஆக்சுவலாக இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். விடையில் எப்படின்னா இதுவுமே கல் மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் வெளியில் அந்த வந்து கட்டியாக இது எப்படி இருக்குன்னா நல்லா தாங்க இருக்கு. வாவ் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, மலாய் குல்ஃபியா இல்லை இதுவான்னு கேட்டால் மலாய் குல்ஃபி தான் எனக்கு பிடிக்கும். ஒரு வாட்டி நம்மளும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னா உள்ள நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. ஆனால் ஐஸ்கிரீம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பட் அந்த மாதிரி ஸ்வீட்டில் வெளியில் இந்த மாதிரி திக் லேயர் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த பால் ஐஸ் எல்லாம் குடிச்சிருக்கீங்களா, சாக்லேட் சாக்கோபார் அந்த மாதிரி, அதே மாதிரி இது மேங்கோ ஃப்ளேவரில் பண்ணியிருக்காங்க. ரேட் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. வெளியில் கவரும் கூட அந்த மேங்கோட ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட ஹைலைட் என்னென்னா வெளியில் அந்த அந்த இது கொடுத்துருக்காங்கல்ல மேங்கோட, அது ஃபுல்லாலாம் கொடுக்கல, மேலே அந்த பவுட்ரு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, தெரியுதா? ஓகே, ஃபைனலி நானும் ஆம்ச்சி தானே, அம்மாச்சின்னு தான் எனக்கு வாயில் வருது. ஆம்ச்சி மேங்கோ ஐஸ்கிரீம் நானுமே ட்ரை பண்ணிட்டேன். பிளிங்கிட்டில் அது அவைலபிள். நான் இங்கே சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையில் வந்து நம்ம 1 மாதமாக ட்ரை பண்ணி கிடச்சிச்சு. பட் இப்போ நான் பார்த்தா அவுட் ஆஃப் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ யா, ஃபைனலி ஒன்ஸ் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சும்மா ஒன்றும். ஓகே, டாடா.